இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கோமா? இந்த கேள்விக்கு பதில் தேடி தேடி நமக்கு அலுத்து போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம இந்த கேள்விய ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோணத்துல பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம மில்கிவே கேலக்ஸி, அதாவது நம்ம பால்வழி அண்டம், ஒரு காலி இடமே இல்லைன்னு வச்சுப்போம். அதுக்கு பதிலா அங்க ஆயிரக்கணக்கான ஏலியன் சாம்ராஜ்யங்கள் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு ஒரு பரபரப்பான இடமா இருந்தா எப்படி இருக்கும்? இங்கதான் நம்மளோட இந்த பெரிய மர்மமே வருது. ஃபெர்மி முரண்பாடு. அதாவது இவ்வளவு பழமையான, இவ்வளவு பெரிய ஒரு கேலக்சில ஏன் இன்னும் ஒரு ஏலியனை கூட நாம பார்க்கல? அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன சிக்னல் கூட ஏன் வரல? இந்த முரண்பாடுக்கு காரணம் ஒரு சிம்பிளான அனுமானம்தான். அதாவது டெக்னாலஜில ரொம்ப முன்னேறின எந்த ஒரு நாகரிகமா இருந்தாலும் சும்மா ஒரு மில்லியன் வருஷத்திலேயே மொத்த கேலக்சியையும் காலனி ஆக்கிடும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஆனா ஒருவேளை நம்மளோட இந்த அடிப்படை யோசனையே தப்பா இருந்தா, ஸ்பேஸ் டிராவலுங்கிறது நாம எவ்ளோதான் டெக்னாலஜில வளர்ந்தாலும் எப்போதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருந்தா என்ன ஆகும்? இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க நாம எங்கேயோ போவேண்டாம். நம்மளோட சொந்த வரலாற்றிலேயே ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. அதுதான் பசிபிக் பெருங்கடல்ல மனுஷங்க எப்படி குடியேறினாங்கங்கிற கதை. இப்போ அந்த பசிபிக் பெருங்கடலை நம்ம மில்கிவே கேலக்சியா கற்பனை பண்ணிக்கங்க. அங்க ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பிரிக்கிறது ரொம்ப மோசமான ஆபத்தான கடல். சொல்லப்போனா இது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல் மாதிரிதான். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அங்க இருந்த பெரும்பாலான தீவுகள் வாழவே முடியாத வெறும் பாறைகள் தான். சிலதுல எந்த வளமும் இல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நல்ல தீவுகள் மட்டும்தான் வாழதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. இந்த நல்ல தீவுகளை சுத்தி தான் பெரிய பெரிய ராஜ்யங்கள் உருவாச்சு, வியாபாரம் செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா பிட்கேன் தீவுகளோட கதை தான். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கைனே சொல்லலாம். நூத்துக்கணக்கான வருஷமா அங்க மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களோட வியாபார வழிகள் துண்டிக்கப்பட்டதும் அந்த மொத்த சமுதாயமே அழிஞ்சு போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? தனிமைப்படுத்தப்பட்டா ஒரு காலனி கூட தப்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ இதே பசிபிக் கடல் கதைய நம்ம மில்கிவே கேலக்சியோட பிரம்மாண்டமான ஸ்கேல்ல பொருத்தி பாப்போவாங்க. நம்ம கேலக்சில மட்டும் கிட்டத்தட்ட 300 மில்லியனுக்கும் அதிகமான பூமி மாதிரி உயிர் வாழ தகுதியான கோள்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, கேக்கும்போதே ஒரு பெரிய நம்பிக்கை வருதுல்ல? ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உயிர் வாழ தகுதியானவை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரகங்கள்ல பெரும்பானவை உண்மையில ரொம்ப ரொம்ப மோசமானவை. இதுக்கு உதாரணம் தேடி நாம எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம சோலார் சிஸ்டம்லயே வீனஸும் மார்ஸும் இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா அதுங்க கூட பூமி மாதிரி தான். ஆனா உண்மையில அதுங்க வாழவே முடியாத நரகங்கள். அப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ஆபத்தான பசிபிக் கடல் மாதிரிதான் இந்த விரோதமான விண்வெளி. அந்த தீவுகள் மாதிரிதான் நட்சத்திர கூட்டங்கள். வாழவே முடியாத பாரத்தீவுகள் மாதிரிதான் மார்ஸ், வீனஸ் போன்ற கிரகங்கள். அப்போ அந்த சில நல்ல தீவுகள் மாதிரிதான் உண்மையிலேயே வாழக்கூடிய சில உலகங்கள். நாம ஏன் ஒரு கேலக்சி முழுக்க பரவி இருக்கிற பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை பார்க்கலங்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள், பொருளாதாரம்தான். அந்த மாதிரி மோசமான கிரகங்களை டெராஃபார்ம் பண்ணி, அதாவது வாழறதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு ஆற செலவு எந்த நாகரீகத்தாலையும் தாங்க முடியாது. சரி, இந்த விண்வெளி ரொம்ப கஷ்டமானதுங்கிற ஐடியா உண்மையா இருந்தா நம்ம கேலக்சி பார்க்க எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். அந்த பாலினேஷன் ராஜ்யங்கள் மாதிரிதான் ஏலியன் நாகரீகங்களும் நல்ல கிரகங்கள் எங்கெல்லாம் கூட்டமா இருக்கோ அங்க மட்டும் தங்களோட தீவு சாம்ராஜ்யங்களை உருவாக்குவாங்க. நடுவுல இருக்கிற விஷாலமான ஒன்னுக்கும் உதவாத காலி இடத்த அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி உருவாகிற சாம்ராஜ்யங்கள் கூட ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நட்சத்திரங்கள் நகர நகர அந்த சாம்ராஜ்யங்கள் பிரிஞ்சு போயிடும். இல்லனா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிஞ்சு போவாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிறதால கலாச்சாரம் மாறும், மொழி மாறும், ஏன் காலப்போக்குல அவங்க வேற ஒரு இனமாவே மாறிடலாம். இதனால பெரிய சாம்ராஜ்யங்கள் தானாவே உடைஞ்சு சிதறிடும். சரி, இந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் படத்துல நம்ம பூமி என்ன இருக்கு? இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன? ஒருவேளை நாம அந்த பிட்கேன் தீவு மாதிரி இருக்கலாம். மத்தவங்களால தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு காலத்துல செழிப்பா இருந்து இப்போ எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு தீவு. அதாவது என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் இந்த கேலக்சியோட ஒரு ஒதுக்குப்புறமான மூலையில இருக்கலாம். அதனாலதான் இதுவரைக்கும் யாரும் நம்மள பார்க்கல. நாம இங்க இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த தனிமை நமக்கு கிடைச்ச ஒரு வரமா இல்ல சாபமா? ஒரு விதத்துல பார்த்தா இது ஒரு வரம்தான். ஏன்னா நாம வேற யாரையாவது சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சுக்க இது நமக்கு டைம் கொடுக்குது.
ஆனா இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய சோகம். ஏன்னா நம்மளோட காஸ்மிக் அண்டவீட்டுக்காரங்கள சந்திக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்ப நம்ம ரொம்ப காலத்துக்கு இழந்துடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்மளோட இந்த தனிமை நிரந்தரமானது இல்ல. நம்ம சூரிய குடும்பம் கேலக்ஸி வழியா மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் நம்மளோட இந்த தனிமையான தீவு ஏலியன் நாகரிகங்கள் நிறைஞ்ச ஒரு பரபரப்பான பகுதிக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்?